வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பாடகர்களோட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த அந்த பாடகர் அப்படிங்கிற அந்த வழியில் இதுக்கு மேலே நம்ம பாட முடியாது, நம்மளால் இதுக்கு மேலே இந்த இசை உலகில் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரப்போ அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அப்படி ஒரு பிரச்சனையில் தான் பாடகர் ஸ்வேதா மோகனோட அம்மாவான சுஜாதா இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்க அந்த விருது வழங்குற விழாவில் சொன்னப்போ ரசிகர்கள் கண் கலங்கி போயிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் மறுபடியும் பாடுவீங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களே அவங்கள தேத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில தான் ஸ்வேதா மோகனோட அம்மாவான சுஜாதா இருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடகர் சுஜாதா கிட்டத்தட்ட 50 வருடங்களாக இந்த சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ பாடல்களை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் நிறைய பாடல்கள் 90s கிட்டுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்களாகவே இருக்குது. ஆனால் இந்த 5 வருஷமாக அவங்க பாடாமல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடாத நாளே கிடையாதான். ஒவ்வொரு நாளும் மேடையில் பாடிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா நடுராத்திரின்னு கூட பார்க்காம லேட் நைட் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் அவங்க இருந்துக்கிறாங்களாம். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்களாம். ரீசெண்டாக ஒரு விருது வழங்கல விழாவில் ஏஆர் ரஹ்மானோட சிஸ்டரான ரிஹானா அவங்களுடைய பாடலை பற்றி கேட்க போய் அவங்க இந்த உண்மையை சொல்லியிருக்காங்க. சுஜாதா இந்த விஷயத்த சொன்ன உடனே ரிஹானா மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே கண் கலங்கி இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க அவங்கள தேத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட தமிழ், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு பல இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 100கணக்கான பாடல்களுக்கு மேலே சுஜாதா பாடியிருக்காங்க. நிறைய மேடை நாடகங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய ரியாலிட்டி ஷோஸ்க்கு ஜட்ஜாகவும் இருந்திருக்கிறாங்க. ஓனாக பாடலை எழுதி கிரியேட் பண்ணுற அளவுக்கு டேலண்ட் ஆனவங்க தான் சுஜாதா. அவங்க டேலண்ட் ஆனவங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்வேதா மோகனை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய மகளான ஸ்வேதா மோகன் சூப்பர் சிங்கரில் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சரிகமபாலையும் ஜட்ஜாக இருக்கிறாங்க. ஸ்வேதா மோகனோட சாங்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. அதே மாதிரி தான் சுஜாதா மேமுக்கும் ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. அந்த வகையில் தான் 5 வருஷமாக பாட முடியாத கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அந்த மேடையில் சொல்லப்போ எல்லாருக்குமே ரொம்பவும் வருத்தமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்துக்காக அவங்க கண்கலங்கி பேசும்போது அவங்க ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியே வர மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இசையமைப்பாளரை மோகன் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை ரொம்பவும் சந்தோஷமாக ஆரம்பித்தவங்க தான் ஸ்வேதா. அது மட்டும் இல்லாமல் 3வது ஜென்ரேஷனாக இன்றைக்கி இந்த பாடல் உலகில் அவங்க இருக்கிறாங்க. ஸ்வேதா மோகன் இன்றைக்கி தனக்குன்னு இந்த ஒரு பாடல் உலகில் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொண்டுட்டு அவங்க இருக்கிற மாதிரி தான் சுஜாதா அந்த காலத்தில் பெரிய அளவில் இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய சவாலான பாடல்களை சுஜாதா எடுத்து பாடுறதுலேயும் ரொம்ப டேலண்டடான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்கள்லேயே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் சினிமாவில் மிகவும் ஒரு வாண்டடான பின்னணி பாடகையாகவும் இருந்திருக்கிறாங்க சுஜாதா. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய அந்த சாஃப்டான வாய்ஸ், அந்த கிளாரிட்டி, அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் வார்த்தைகளாக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ் வார்த்தைகளாக இருக்கட்டும், அதில் உச்சரிக்கிறதுல இருக்கிற அந்த விஷயம் அப்படிங்கிறது மற்ற பாடகர்களை விட சுஜாதா கொஞ்சம் வேறுபட்டு தெரிவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரியாலிட்டி ஷோஸில் அவங்க ஜட்ஜாக இருக்கும்போது அவங்களுடைய ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து நிறைய பேர் இன்றைக்கி சினி இண்டஸ்ட்ரியில் இந்த மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பெரிய லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது. அது மட்டும் கிடையாது, ஓனாக பாடல் எழுதி க்ரியேட் பண்ணுற விஷயத்துலேயும் சுஜாதா இறங்கியிருந்தாங்க. இது மட்டும் கிடையாது, அவங்களுடைய கணவரான மோகனை அவங்க மேரேஜ் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை தொடர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணு அவங்களுக்கு பிறந்தாங்க. அது மட்டும் கிடையாது, பாடல் அப்படிங்கிறது தான் தன்னுடைய முதல் கணவன், தன்னுடைய பேஷன், தன்னுடைய கரியர் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடாமல் இருக்கிறது நான் உயிர் வாழாமல் இருக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் பாடலை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண கூட ஆரம்பிச்சிருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு ஜதி சரணத்துலேயும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, அந்த மைனூட்டான ரிலேஷன்ஷிப்பை கூட நான் ஆராய ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் இந்த சின்ன சத்தங்களை கூட கேட்காம இருக்க முடியாது. இந்த சத்தம் அந்த மியூசிக் மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சத்தத்தை கூட என்னால் வேரியேட் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட
தன்னுடைய அந்த லைஃப்பை மியூசிக்கோட கனெக்ட் பண்ணியிருக்கிற விஷயங்கள ரொம்ப அழகா பழைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக அந்த விருது வழங்குற விழாவில் சுஜாதா பேசின விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ஒரு பேசுபொருளா இருக்குது. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு தொண்டையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதாம். அந்த பிரச்சனையோடு தான் இன்றைக்கி அவங்க அந்த 5 இயர்ஸாக கஷ்டப்பட்டுக்கிட்டு வராங்களாம். தான் சீக்கிரம் அந்த பிரச்சனையிலேருந்து சரியாகி பாடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், நான் இந்த 5 வருடங்களாக பாடாம தான் இருக்கிறேன். ஆனாலும் இந்த பாடல் சம்பந்தமான எல்லா புது பாடல்கள், அது மட்டும் இல்லாம நெறைய மியூசிக் ஆல்பம் இது எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இதில இந்த டிஃப்ரென்ஸ் இப்படி இருந்தா நல்லாயிருக்கும், அப்படி இருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நெறைய திங்கிங் வந்து எனக்குள்ள ஓடுறது உண்டு. பட் ஆனா என்னால பழைய மாரி அத பிராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம இது இப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறதோட சரி, அத ஒர்க் அவுட் பண்ணியும் என்னால பார்க்க முடியாது. இந்த மாரி நான் நெறைய கஷ்டங்கள எனக்குள்ளேயே நான் வச்சுட்டுருக்கேன். ஸ்வேதா கிட்டயும் சரி, என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்டயும் சரி, நான் இந்த விஷயங்களை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணதில்ல. நான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் சஃபர் ஆகிட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயம் ஸ்வேதாவுக்கு தெரியும். ஆனால் அவ்வளோக்கு நான் அவகிட்ட இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா ரொம்பவும் ஹர்ட் ஆக வேண்டியவ அவள் தான். ஏன்னா நான் வந்து நிறைய அவளுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணி தான் இன்றைக்கி அவளை சொசைட்டியில் இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். ஆனால் அவள் ஒரு நாள் கூட லைஃப்பில் என்னை திரும்பி பார்த்து அவள் கஷ்டப்படக்கூடாது, அவள் இன்னும் அதிகமான ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படிங்கிறதா என்னுடைய எப்போவுமே எண்ணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஒரு கண் கலங்குற மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதை கேட்ட அவங்களுடைய ரசிகர்கள்லாம் என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட பின்னணி பாடகி நீங்கள், உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா, உங்களுடைய இந்த நிலைமையை நீங்கள் உங்கள் வாயாலேயே சொல்கிறத கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. என்னால் பிடிச்ச ஒரு விஷயத்த நான் 5 வருஷமாக பண்ணாமல் இருக்கிறேன், அதுவே எனக்கு சாகிற அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உண்மையிலே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. எத்தனை லாங்குவேஜில் எவ்வளோ பாடல்களை நீங்கள் பாடியிருக்கிறீங்க. ஒரு காலத்தில் உங்களுடைய அந்த கால் ஷீட் அப்படிங்கிறது எவ்வளோ வந்து என்கரேஜிங்காக ரொம்ப எங்கேஜாக இருந்தது. அந்த வகையில் இன்றைக்கி உங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கடவுளை பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் ரொம்ப எமோஷ்னலாக இந்த சோஷியல் மீடியாவில் விஷயங்களை ஷேர் பண்ணதை பார்த்தா எல்லாருக்குமே மிகவும் கவலையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் இதை பற்றி நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருக்க, நம்ம தாய் கிழவி மூவி மற்றும் நம்ம யூத் மூவி ரெண்டோட கலெக்ஷன் தான் இப்போ ரொம்பவும் லீடிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட தாய் கிழவி மூவி ரிலீஸ் ஆகி 1 மந்த் ஆனாலும் நம்ம யூத் மூவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 15 டேஸ்க்கு மேலே தான் போயிட்டுருக்குது. அந்த வகையில் வசூலில் இப்போது நம்ம யூத் மூவி லீடிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது தாய் கிழவி மூவியை பின்னுக்கு தள்ளிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. கென் கருணாஸ் இயக்கி நடித்த அந்த யூத் மூவி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அந்த வகையில் இப்போது கென்னோட அந்த டிரெக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், இப்போ மோஸ்ட் வாண்டடாக அவர் இருக்கிறாரு. அதாவது பிரதீப் ரங்கநாதனுக்கு அடுத்தபடியாக ரொம்ப வாண்டடான டிரெக்டராக இன்றைக்கி கென் வந்து நிறைய குட் புக்கிங்கில் இருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது.